கிண்டல் எகத்தாளம் பேசுறது, அது எதிர்வார்த்து பேசுறது. அதுக்கு நீங்கள் வந்தேன்னா நேராக வந்தேன்னா சில விஷயம் சொல்லு, நீ அது போய் செய்ய, அதில் பலன் அடைஞ்சால் நீ நல்லதுன்னு நினச்சிட்டு போ. நீ வேறு யாரும் சொல்லக்கூட தேவையில்லை. இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, செய்ய முடியாது. இப்போ கடவுளை நீ நேராக பார்த்தியா? யாரும் நானும் பார்க்கல, நீயும் பார்க்கல. ப்ரூவ் பண்ண முடியுமா? யாராலும் ப்ரூவ் பண்ண முடியாது. அது உணர தான் முடியும், உணர தான் முடியும். ஆனால் எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்ருக்கோம்? மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, ஒரு குடும்பத்துலேயும் அதுலேயும் கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒருத்தர் பிரச்சனை ஒருத்தர் சொல்லிக்க முடியல வெளியில். அதில் வந்து அவங்க மரியாதை குறைவு, கௌரவ குறைச்சல்லாம் வருது. அப்போ யாரா மூணாவது ஆள்கிட்ட சொல்லணும். அப்போ எங்களை மாதிரி ஆள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அது வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக ஏன் இப்படி இருக்குது? வெளியில் பணம் சம்பாதிக்கிற, சொத்து இருக்குது, சொந்தமாக எல்லாம் இருந்து ஏன் கஷ்டம் வருது உனக்கு? அப்போ அதுக்கான சொல்யூஷன் பார்க்குறோம். அப்போ தான் அந்த ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களை பார்த்து அவனுக்கு அந்த கர்ம மூட்டை அவுக்கிறதுக்கான வாய்ப்பு, அந்த நேரம் எல்லாம் அமைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு சில ஆலோசனை சொல்லலாம். சரி, நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்க சொல்கிறோம். அப்போ செய்யும்போது நல்லா ஆகுது. எத்தனை பேர் சொல்கிறாங்க கர்மாலாம் கழிக்க முடியாது, அது உண்மை கூட தான். ஆனால் உன்னோட கர்மா கழிக்கிறது எவனோ இந்த பூமியில் பிறந்திருப்பான்ல, பிறந்திருக்கலாம்ல, பிறக்காம கூட இருக்கும், அது வேறு விஷயம். ட்ரை பண்ணால் தானே முயற்சி. வாழ தானே அமைச்சிருக்கான் அந்த பூமியில் ஆண்டா. உன்னை சொர்க்கமாக நரக்கமாக நிர்ணயம் மட்டும் நீ. உன் பேராசைப்பட்டேன்னா நரக்கம், பட்டுட்டு இருந்தேன்னா இது சொர்க்கம். அவ்வளோதான் விஷயம். அவன் ஆசை, உன் ஆசைனால தான் இவ்வளோ பிரச்சனை. நம்ம அம்மா அப்பாவோட ஆசை, நம்ம புள்ள அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏற்றி விட்டு இது பண்ணுறாங்க. எல்லா ஜீவராசியும் தான் உணவை அதை தேடிக்குது. அதுக்கப்புறம் அது இனப்பெருக்கம். இந்த 2 விஷயம் தான் பண்ணுது. மனுஷன் வண்டி தான் தனக்கு, தன் குடும்பம், தனக்கு அடுத்த தலைமுறை எல்லாருக்கும் வேலை பார்க்குறான். அவன் மற்றவனுக்காக வேலை பார்க்குறான். அந்த கருணை இல்லை. எப்போ மனசில் கருணை வரணும், அன்பு வரணும், உதவி செய்கின்ற எண்ணம் வரணும், அப்போ உன் கர்மா கழியும். இப்போ நிறைய பேர் இன்னொரு பெரிய காமெடினா பார்த்தா, இந்த எப்படி நாயின்னு சொல்லக்கூடாது, பைரவன்னு சொல்கிறோம். உடனே இவர் கௌரவமாக காலையில் ஒரு ஷூவை போட்டுப்பார், சாக்ஸை போட்டுப்பார். பைரவருக்கு நான் வந்து புற கொடுக்க போகிறேன் அப்படின்னு புற எதுவும் கொடுக்குறது, அது பிஸ்கெட் எதுவும் கொடுக்குறது, எது கொடுக்குறாருன்னு தெரியாது இவருக்கு. இவர் இன்னொரு அதில் ஒரு சுயநலம். 4 பேர் பார்க்குறவங்களுக்கு இவர் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டான் காலைல. பணக்காரர் இவர், உடம்புல சுகர் இருக்கும். அது போய் வாக்கிங் போய் அது கொடுத்தா அவருக்கு கர்மா கழிஞ்சிருமா. புறையை கொடுத்தா சொறி தான் வரும். அந்த போய் டெய்லி அதை கொடுத்தீங்கன்னா மைதாமா அந்த புறை ரஸ்க்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சொறி தான் வரும். அதுதான் அன்னதானம் கிடையாது, தானமும் கிடையாது. உன்னோட சிரத்தையோட உன்னோட நல்ல எண்ணத்தோட நீ வீட்டில் சாப்பாடு ஆக்கி எடுத்து போய் நீ கொடுக்கணும். கொடுப்பியா நீ? அது மாதிரி கொடுக்குறாங்க. இது நாய்க்கு அது மாதிரிக்கெல்லாம் எதுவுமே தானம் பண்ண எல்லாம் போகிற பிஸ்கெட்டு, இந்த பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அது வந்து கர்மா கழியுது, தானம்லாம் சொல்ல முடியாது. உன்னோட சுயநலத்துக்கு பண்ணுற நீ, உன்னோட சுயநலம். எவனோ சும்மா இருக்கிறவன் வீட்டிலேருந்து காசு எடுத்து போய்ட்டு பிஸ்கெட்டு போகிற இதை நாய்க்கு போடுவானா? போட மாட்டான். இவர் ஏதோ பண்ணியிருப்பார் சில விஷயம் தலைவர், அது வெளியே தெரியாது. ஆனால் ஊரில் பார்த்தோன்னா நல்ல மனுஷன் பாருண்ணா, பைரவருக்கெல்லாம் காலையில் பார்த்தா போகிற வாங்கி போகிற ரெடியாக காத்துன்னு இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல பேர் எடுப்பார். இது சொல்லலாம், அது மாதிரி சொம்பு வச்சு தவளை தள்ளுற மாதிரி இது பண்ணுற வேலை. பண்ணு, நல்ல உணவாக கொடுங்க. அதே மாதிரி அன்னதானம் கொடுக்குறாங்க. யாருக்கு அன்னதானம் கொடுக்குறான் பாருங்க. உண்மையிலேயே வயிற்று பசி கஷ்டப்படுறாங்க கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி கொடுக்குற அன்னதானம் நல்லா இருக்கா? வெரைட்டி ரைஸ்ன்றாங்க. வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டா மாலாலாம் வராது. அந்த காலத்தில் 2-3 நாள் தூர பயணம் போகிறவங்களுக்கு தான் புளியாதோரை இதெல்லாம் பண்ணி வச்சாங்க. அதை போய் இப்போ எதுவுமே பாவம் இப்போ உடம்பு சரியில்லாமல் எங்கன்னா ஆனாவே வச்சுருப்பேன். அவனுக்கு எதுவுமே ஏழைக்கு நான் கொடுக்குறேன், பிச்சைக்காரன் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த வெரைட்டி ரைஸு பிரிஞ்சி அது இதுன்னு அதுமா கொடுத்து அதில் அஜனா மோட்டாலாம் போட்டுப்பான். அதை சாப்பிட்டோன்னா அவன் தண்ணி தடி திரும்பி இருப்பான். அதே மாதிரி அன்னதானம் சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்கணும். மெயினாக நீ செய்கிற உதவி யாரும் தெரியக்கூடாது. தனிப்பட்ட முறையில் உன் கர்மா கழியணும்னா அது 10 பேருக்கு சாப்பாடு போகிற அது வச்சு போகிற ரைட்டு. நிறைய பேர் ட்ரெஸ்ட்டு வச்சுக்கிறாங்க, அதுக்கு ஒரு பேனர் வச்சுருவாங்க. அப்புறம் வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் வேணும். ஏன்னா உன் மேலே நம்பிக்கை கிடையாது. அதனால எவிடன்ஸ் நீ அன்னதானம் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் வேணும். நீ நாளைக்கு காட்டுறதுக்கு ட்ரெஸ் வச்சுருந்தேனே
ஏன்னா உங்களை நம்பி கிடையாது. அப்புறம் ட்ரெஸ்ஸு பேரில் காசு வாங்கின்னு 10 பேர் சாப்பாடு போட்டு 100 பேர் சாப்பாடு போட்டு கணக்கு காமிச்சிடுன்னு கவர்மெண்ட்டுக்கு அவன் ரூல் போட்டிருக்கான். வீடியோ இதெல்லாம் எடுத்து காட்டு அப்படின்றான். இன்றைக்கி அன்னதானம் பண்ணுற சாம்பார் சாதம் போடுற சாம்பார் சாதம் தான் பாருங்க, ரீஃபண்ட் ஆயில், டால்டா, இத்து போன பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு, அதுவும் அலுமினியம் பாத்திரத்தில் ஆகினா இம்யூனிட்டி போயிடும். அந்த காலத்தில் கைதிகள் எதுவும் அந்த மாதிரி தீகார் ஜெயிலில் போட்டு வச்சு அலுமினியம் பாத்திரத்தில் ஆக்கி போட்டாங்க. ஏன்னா இவனுக்கு வலு சத்து இருக்கக்கூடாது, இருந்தால் தானே போடுறாருன்னு பண்ணாங்க. அப்படி வந்தது தான் அந்த அலுமினியம். அதில் தான் நீங்கள் வந்து சாப்பாடாகி அவனை அடிக்கிறீங்க. அவன் பாவம் பற்றி அவன் என்ன பாவம் பண்ணால் பிச்சைக்காரனாக இருக்கிறான். மேலும் பார் அந்த கர்மா என்ன பண்ணு பார், அவனை மூலமாக அவனை இதை சாப்பிட்றான் சீக்கிரமாக சேர்வை அப்படின்றான். நீ டெய்லியெல்லாம் தர்மம் பண்ண வேணாம். ஒரு நாளைக்கு சும்மா அந்த ஏழைப்பட்டையில் பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து ஒரு வீட்டில் ஒரு டேபிள் போட்டு வாழையில போட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இல்லை குடும்பத்தோட அழகாக அவங்களுக்கு சந்தோஷமாக அன்னதானம் பண்ணு. அப்போ பாரு, உடனே உனக்கு தெரியும் எல்லாம். நீ பிச்சைக்காரங்க புற கொடுக்குறேன், பிஸ்கட் கொடுக்குறேன், எதை வச்சு கொடுக்குறேன்? இன்றைக்கி நான் வியாபாரத்துக்கு போகிறேன், அந்த வியாபாரம் முடிஞ்சால் எனக்கு ஒரு கோடி வரும். நான் ஒரு கோடியில் ஒரு 10 லட்சம் கொடுத்துருவியா? அவனுக்கு கிடையாதுல்ல. அப்பயும் இத்து போன அந்த புறையை தானே அது போட போகிறேன். அப்படி எப்படி தர்மம் சொல்ல முடியும் உன்னை? அப்போ நீ வியாபாரம் நல்லா இருக்குன்னு தான் அவனுக்கு போடுற. இப்படி தான் வந்து கர்மா கழிச்சிக்கிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்மா கழிதான் நீங்கள் ஆத்ம ரீதியாக பண்ணணும். எந்த விஷயமும் ஆத்ம ரீதியாக பண்ணணும். உனக்கு கர்மான்னு ஒன்று இருந்தது தெரிஞ்சது யாரும் சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன கரெக்டான வழி அதை நீங்கள் பண்ணுங்க. நீ கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறது, கோயிலில் அன்னதானம் பண்ணுறது, அப்புறம் யார் பணம் கொடுக்குறானே? நீங்க உண்மையில் உழைச்சி சந்தோஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுவேன், அவ்வளோ காசு கொடுக்க மாட்டான். ஏதோ அதிர்ஷ்டம் குறுக்கோயிலில் எப்படியோ வருது, எப்படி சம்பாதிக்கிறாங்க. சரி ரைட்டு, இங்கே எதுவும் கொடு, ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அந்த கர்மாவை சோத்தை ஆக்கி போட்டு கோயிலை போட்டு இப்போ இருக்கிற ஊரில் இருக்கிற ஜனம்லாம் போய் அதை சாப்பிட்டு அதை அதை பார்த்துட்டு போகும்போது அந்த கர்மா வந்து பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது இதாகிடுது. அவனுக்கு தான் புண்ணியம் போய் சேருது. அப்பயும் பார்த்தியா எங்கே என்ன ஆகுது? நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி இப்போ அன்னதானம் இருக்குது சாப்பிட்டு வரேன்னு. அன்னதானம் போய் சாப்பிட்டு வரல. நீ தானம் அவன் தானம் பண்ணுறான், அவன் கர்மாவை தானம் பண்ணுறான், சாப்பிட்டு வராங்க. இப்படி தான் வந்து கர்மா வந்து கழிச்சிட்டு இருக்காங்க. அதனால் நல்ல சித்த வழிபாட்டில் இருக்கிறவங்க இல்லை சித்தர் ஜீவசமாதிக்கு போங்க. நல்ல குருமார்கிட்ட நல்ல குணத்தோடு நீங்கள் போங்க. அவங்களுக்கு தேவையான மரியாதை தான் மெயின் எதிர்பார்ப்பாங்க. அந்த மரியாதையை நீங்கள் எதிர்பார்த்ததும் கொடுத்து உங்கள் பிரச்சனைகளை முடிச்சுட்டு வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் குழந்தை, குடும்பம், தொழில் எல்லாத்தையும் நீங்கள் சீர்படிஞ்சு நல்ல செழிப்பாக நல்லா வாழணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். நான் உங்களுக்கு தான் ஒன்று பிடுங்கினா ஒன்று எதனா ஒன்று செஞ்சேன்னா நல்லா இது இந்த பக்கம் நல்லா இருந்தால் இதுங்க பிடிங்கிது, பீஸ் பிடிங்கிது. காரணம்னா அதுதான். அதனால் கர்மானா யாரும் இதுதான் கர்மா. நம்ம செய்வினை தான். நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதுதான் கர்மா. நல்வினை தீவினை இதுதான் 2, இதுதான் கர்மா. அதனால் அது கரெக்டான ரூட்டு போங்க. அதுக்குன்னு ஆன்மீகத்தில் போய் ஆள் தெரியாமல் சும்மா காய் வேசி இது மாதிரி போட்டு போய் மாட்டிக்காதீங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து உங்களால் நீங்கள் வெளியே போய் தனியாக பண்ண முடியலனோட அந்த குருமார்கள், உண்மையான குருமார்களுக்கு, சித்தர்களுக்கு, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, கோசாலை வச்சுருக்கவங்களுக்கு அது பண்ணணும். அவங்கள்ட்ட கொடுங்க. உங்கள் பொருளாதாரத்தை அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து, சாமி இது பண்ணுங்க, செய்யுங்க, நானும் நல்லா இருக்கணும், எனக்கும் ஏதோ கொஞ்சம் பண்ணி விடுங்க சாமி, கடவுள்கிட்ட வேண்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க மனம் இறங்கி வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது தான் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் அவங்க யோசிக்கிறாங்க, ஏன் இந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கா, பாத்திரம் அஞ்சு பிச்சை போடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வர்றவங்க பார்த்திங்கன்னா உடனே கொடுத்தணும்னு நினைக்கிறாங்க. நம்ம போனோன்னு என்ன நினைக்கிறோம், நம்ம பிரச்சனைக்கு யாராக இருந்தாலும் சரி, நானே ஒரு மனுஷனாக இருந்தால் அப்படி தான். இந்த குருவா சரி சித்தருக்கு ஆகட்டும், இப்போ நைஸாக பேசி கையில் காலில் ஊந்து நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னு தான் போகிறாங்க. நீ சொன்னாலும் சொல்லணும் உன் பிரச்சனை அவங்களுக்கு என்ன தெரியும், நீ என்ன கர்ம மூட்டை வச்சுருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்து கர்மா கழியுமா கழியாதா, அதை வழி இல்லாமல் அதை கரைக்க முடியுமா சொல்லி அவங்களுக்கு தெரியும். நீ சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ உன்னோட அணுகுமுறை கரெக்டாக இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. உன்னோட பார்வை வந்து நேர்மையான பார்வையாக இருக்கணும், ஆன்மீக பாதையாக இருக்கணும். நீ வந்து ஞான கண்ணில் பார்க்கணும், ஞான மன கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இதெல்லாம் உன்ட்ட இல்லாமல் நீ எப்படி நீ வாழ்க்கையை வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்ன உன்ட்ட எதுவுமே இல்லையே, அப்போ கஷ்டம் தானே போடுவேன். எதனா இருந்தால் தானே. கருணையும் இல்லை, அன்பும் இல்லை, உன்னோட பார்வையும் சரியில்லை, உன் நடவடிக்கையும் சரியில்லை, அப்போ எப்படி இதெல்லாம் நடக்கும்?
மனிதனாக பிறகு நீ தெரிஞ்சு தெரியாமல் தப்பு பண்ணுறவன் தான், தப்பு இல்லைன்னு சொல்ல. பட் அதை திருத்திக்கணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்த உன்னோட கர்ம வினைகள் இந்த ஜென்மத்தில் நீ இந்த கர்மா தீர்த்தனா அடுத்த பிறவி இல்லாமல் இருக்கிறதுக்கோ இல்லை அடுத்த பிறவி பிறந்த சுகமாக வாழ்கிறதுக்கோ தகுதியானவனாக நீ இருப்ப. அப்போ தான் அந்த பரம்பொருள் ஏற்றுக்கும் நம்மளை. இல்லைன்னா நீ மறுபடியும் இந்த கதை தான் ஆரம்பிக்கும். எங்கே விட்டோமோ அங்கேருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிக்கும். நான் சொல்கிறது கூட உங்களுக்கு ஏதோ ஒரு மன வெறுப்பாக கூட இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. இது எப்போ உனக்கு தோணும்? 55 வயசு 60 வயசாக பிறந்தான் ஞானம் பிறக்கும் உனக்கு. அதனால் இப்போ இருக்க இளைஞர்கள் இப்போயே இதெல்லாம் தெரிஞ்சுங்க, பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். யூடியூப்பில் ஏகப்பட்டது கொட்டி வச்சுருக்காங்க, அதெல்லாம் படிங்க. அப்போ நீ சம்பாதிக்கும் போது இந்த பணம் எந்த வழியில் சம்பாதிக்கிறோம், நம்ம யாருன்னா ஏமாற்றி சம்பாதிக்கிறோமா, கரெக்டாக சம்பாதிக்கிறோமா, இந்த சம்பாதிச்ச பணத்தில் நம்ம எதனா உதவி பண்ணுறோமா, இல்லை இந்த பூமியிலேருந்து நம்ம எடுக்கிறோம், மறுபடியும் இந்த பூமியில் விட்டு போக போகிறோம். எல்லாமே எங்கே எடுத்து போகிறது ஒன்றும் கிடையாது. அது நீங்கள் ஃபஸ்ட்டு அது மைண்டில் வரணும். உங்களுக்கு பணம் கண்ணை மறைக்கும், ஆடம்பரம் கண்ணை மறைக்கும், உன்னை சுற்றி இருக்க பொருளாதாரம் உன்னை கண்ணை மறைக்கும். ஏன்னா உடம்புல ரத்தம் சூடாக இருக்குது, எதை நினைக்கிறோம் அதை செய்யணும்னு நினைக்கும். அப்போ நீ மாட்டிப்ப. இளமையில் செஞ்ச தவறுக்கெல்லாம் முதுமையில் நீ பதில் சொல்ல வேண்டியது வரும். அப்போ பதில் சொல்ல முடியாது. ஏன்னா உடம்புல ரத்தம் சுண்டிடும், உடம்பு சக்தி இழந்துருவேன். அப்போ எதை பண்ண முடியாது. அப்போ வெறுப்பு, மன வெறுப்பு. அப்புறம் உன்னை சுற்றி இருக்கலாம் வேலைக்கு போயிடுவாங்க, வரமாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. உனக்கு பணம் இருக்கிற வரைக்கும் தான் வெள்ளம் இருந்தால் ஈ மிக்கிற மாதிரி தான் மிற்பாங்க. ஆனால் நீ சின்ன வயசுலேருந்து நேர்மையாக கரெக்டாக எதுக்குமே எவ்வளோ வந்தாலும் பதறாமல், எவ்வளோ எழுந்தாலும் வருத்தப்படாமல் ஒரே மாதிரி இருந்தாலும் நீ மனிதனாகவே உன்னை பார்ப்பாங்க கடைசி வரைக்கும். எப்போ ஒரே மாதிரியாக இருக்காப்பா, அவர் வேலை உண்டா போகிறார், ஒன்றும் யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்காருப்பா, நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லணும். நாளைக்கு எதனா ஒரு நம்ம ஆத்மா நம்ம உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா அன்றைக்கி அதை சொல்லணும். நம்ம விரோதத்தை நல்ல மனுஷன்பா அப்படின்னு வார்த்தை சொன்னால் போதும். அது பெரிய விஷயம். அது ஆடாதாய் ஆடாத ஆட்டான்னா போய் சேர்ந்தான், நல்லதாக போச்சு. இவனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டான்னு சொன்னான்னா அது மிஞ்சினது எதுவுமே கிடையாது, பாவம் கிடையாது. அடுத்த பிறவி கண்டிப்பாக அவன் வேறு மாதிரி பிறப்பான். இந்த ஆத்மா நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எல்லாமே வேறு, மனம் வேறு, அறிவு வேறு, ஆத்மா வேறு, உடல் வேறு, இதெல்லாம் வேறு இருக்குது. இது நீ நினச்சி நீ இதை பக்குவமாக வழி நடத்தி தெரிஞ்சுக்கணும். அப்போ உனக்கு அந்த கர்மா கொடுத்துருக்காரா, அந்த கர்மா பார்த்து நீ நமக்கு இது கொடுத்துருக்காரா, நம்ம இப்படி நைஸாக போகணும். உனக்கு ஏதோ சந்தேகம் வந்தோன்னா ஆன்மீகத்தில் போய் என்ன தெரிஞ்சுக்கணும், அப்படி தான் போகணும். அவன் அறிவியல் சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா, பாவம் கர்மாலாம் சும்மா, எல்லாம் டெக்னாலஜி எங்கேயோ போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், டெக்னாலஜி எங்கேயோ போயின்னு இருக்குது. அதுக்கெல்லாம் இங்கே இருக்கிற எல்லா பொருளை வச்சு தான் போயிட்டுருக்கான். இப்போ மனிதன் செல்ஃபோன் கண்டுபிடிக்கிறான், அது ஒயரும் கிடையாது, எதுவும் கிடையாது, சேட்டலைட் மூலமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மனிதன் அப்போ மனிதன் எவ்வளோ பவராக இருப்பான். சந்திர மண்டலத்தில் அன்றைக்கே என்ன இருந்ததுன்னு அன்றைக்கி என்ன எப்படி வச்சு கண்டுபிடிச்சாங்க, எப்படி சொன்னாங்க? 2000 வருஷம் 3000 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு இப்போது 2000 வரும் போக 2000 வருஷம் ஆனன்றாங்க. அது மாதிரி எப்படி சொன்னாங்க? அப்போது எந்த இதில் சொன்னாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். முடியாது. இப்படி யோசிங்க, யோசனை நம்ம புத்தி இப்படி யோசிக்கணும். இந்த மாய மனம் அவளுக்கு இந்த பிரம்மாண்டத்தையோ ஆசை மோகம் இதெல்லாம் உன்னை தூண்டி விடும். உண்மையான உள்ள உட்காந்துருக்காரு ஆழ்மனம், அதை நீ கண்டுக்கிறது இல்லை, அதை மதிக்கிறது இல்லை. ஆனால் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால் கர்மான்றது இதுதான், இப்படி தான் வருது கர்மா, தனியாலாம் வருது. ஆனால் உனக்கு தெரியுதில்லை, இதெல்லாம் நம்ம செயல் தானே அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. நம்ம செய்கிற செயல் தான் கர்மா. அதில் எவ்வளோ நல்லது செய்கிறியோ எவ்வளோ கெட்ட செய்கிறது தான் கர்மா. அந்த கர்மாவை நீ தீர்த்துக்கணுன்னா உனக்கு உண்மையிலேயே உனக்கு நல்ல ஒரு விதின்னு இருந்துச்சுன்னா நீ நல்ல குருமாரில் தேடி போவ, நல்ல சித்தமாரில் தேடி போவ, நல்ல இற வழிபாடு போவ. உனக்கு கர்மா அதிகம் மேலே இருந்தது, நீ ஒன்றும் இதாகணும்னா உன்னை அந்த சீனுக்கே போகாது. என்னதான் அந்த பக்கம் மனமே திரும்பாது. எதனா பெருசாக ஒரு நஷ்டம் வருத்தம் ஏன்டா அந்த பூமியில் இருக்கணும் செத்து போயிடலான்னு நினைக்கிற பாரு, அப்போ வரும் உனக்கு ஞானம், ஆஹான்ட்டு. அப்போ என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அதனால் சிந்திங்க, கர்மான்றது நம்மளோட செய்வினை தான், செயல் தான். அதான் தீய செயல், கெட்ட செயல், நல்ல செயல், நன்மையான செயல், 4 பேருக்கு நல்லா இருக்கும் செயல். இதுதான் கர்மா நிர்ணயிக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. வணக்கம்.